ஃபோர்ட் ஹெமன் ஹில்டு ஒரு ஃபோர்ட் உண்டது, அதுக்கு போய் நிற்கிறேன். இந்த காரை நகர் பெஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்க. இல்லை இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த இதெல்லாம் ஃபோர்ட் ஹெமன் ஹில் ரெசார்ட். இந்த மால்டீவ்ஸ்லாம் இது மாதிரி தான் இருக்கும். ஜெயிலில் இப்படி தண்ணி பெட். நாங்கள் புக் பண்ணி வந்தால் எங்களுக்கு ரூம்ஸ் தருவாங்க. இது மாதிரி இந்த சூட் போடணும். நாங்கள் இந்த சூட்டை போட்டுண்டு இந்த இதில் தான் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போய், ஆனால் கட்டாயம் வந்து பார்க்கக்கூடிய இடம் உண்டு. ஹலோ காய்ஸ், ஸோ ஜெஃப்னாவில் 3rd டே 3வது நாள். இப்போ நான் போய் நிற்கிறேன். ஃபோர்ட் ஹெமன் ஹில்டு ஒரு ஃபோர்ட் உண்டது, அதுக்கு போய் நிற்கிறேன். இந்த காரை நகர், ஜெஃப்னாலேருந்து காரை நகருக்கு போகணும். காரை நகர் கிட்டத்தட்ட ஜெஃப்னாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மாதிரி போகணும். அதுக்கு தான் போய் நிற்கிறேன். ஐநூறு காரை நகருக்கு போய்த்து ஐநூறு போட்டில் தான் போகணும். அப்போ ஐநூறு போய்த்து தான் பார்க்கணும் என்ன மாதிரி போட் செட்டப் எப்படின்னு சொல்லிட்டு. நேவியால் தான் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஐநூறு போய்த்து தான் என்ன மாதிரி என்ன அமைப்புன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஜெஃப்னா சிட்டியை தாண்டி போகிறேன். காரை நகர் போய் நிற்கிற வழி. நல்ல ஒரு மார்னிங். இது கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிச்சு, அதனால் சூடு கொஞ்சம் குறைச்சலாகுது. இதை பாருங்க. இங்கால சைடில் வந்து கடல் தான், அங்கிட்டு கடல் தான். இது சரியாக கடலுக்கு சைடில் போகிற ரோட்டில் தான் அப்படியே போய் நிற்கிறேன். இன்னும் மீன் பிடிக்கிறவங்கலாம் இருந்தாங்க நான் வார வழியில். இன்னைக்கு வந்து காய்ஸ் காரைநகர் போகிறேன். இப்போ இந்த பாலம் உண்டு, இது நல்லா அழகாகுது பாருங்கள். வியூ சும்மா இதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்க. நல்லா இதெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த இதெல்லாம் ஃபுல்லாக மீன் பிடி தான். நல்லா இருக்குது இந்த வியூ. நேர் ரோட், இந்த பாலம் ஒன்று தான் இது. எப்படி எனக்கு 10-15 நிமிஷம் தான் இங்கே போயிடுவேன் நான் ஃபோர்ட் ஹெமன் ஹில்லுக்கு. எங்களோட ஃபஸ்ட்டுக்கு இந்த என்ட்ரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நேவியால் தான் செய்கிறாங்க. இன்னும் ஐடென்டிட்டியாக கொடுத்துனாங்க. இது பண்ணது பிறகு உள்ளுக்கு போய்த்து உள்ளால் நாங்கள் போகணும் ஃபோர்ட்டுக்கு. அந்த ஃபோர்ட் ஹெமனில் இந்த என்ட்ரன்ஸுக்குள்ளுக்கு வந்துட்டேன். ஐடென்டிட்டியை காட்டிட்டு வரணும். டிக்கெட் அது ஒன்றும் இல்லை. உள்ளுக்கு வந்தது பிறகு இந்த ரோடு இப்படி தான் போகுது உள்ளுக்கு. இது வந்து அப்படியே போகுது. கொஞ்சம் 800 மீட்டர்னு போட்டுச்சு. காப்பாக்கில் பானத்தை போட்டு எல்லாம் காப்பாக்க கொண்டிக்குது. என்னோட கணக்கான க்ரௌடுன்னு வந்துக்கிறாங்க. இதுதான் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிறதுண்டு. போய் பார்ப்போம். எனக்கு இன்னும் சரியாக என்ன ஐடியா இல்லை, என்ன மாதிரி என்ன இது வந்து உள்ளுக்கு போய் தான் பார்க்கணும். ஃபோர்ட் ஹெமன் ஹில் ரெசார்ட். हेलो कोमद मैं ಇದು ಕೂಡ ಮೇಗೆ ರೆಸಾರ್ಟ್ ಆಗಿದೆ ತಿನ್ನಿ ಕೋಮದ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ರೆಸ್ಟೋರೆಂಟ್ ಫೋರ್ಟಿಗೆ ಬೋಟಿಗೆ ಅಂದೋಣ. இது வந்து ஃபோர்ட் ஹெமன் ஹில் ரெசார்ட். அப்போ ஃபோர்ட் ஹெமன் ஹில்னு சொல்கிறது 70 வருஷத்தில் டச் போர்த்துகீஸ் அவங்களால கட்டப்பட்ட ஒரு 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 கோட்டை ஒன்று தான் இது. ஃபுல்லாக ஒரு கோட்டை அது அங்கே தான் நிற்குது. அந்த ஃபோர்ட்னு சொல்கிறது அங்கே தான் நிற்குது. இது வந்து ஜெஃப்னாக்குள்ளுக்கு என்ட்ராக முந்தி இங்கே வந்துட்டு தான் போவாங்க. அப்படி ஜெஃப்னாக்கு என்ட்ராகாமக்கு இது செட் பண்ணி வச்சுக்கிற செட்டப் தான் இது. அதில் வந்து அதை வந்து அந்த ஃபோர்ட் வந்து அங்கிக்குது. இது வந்து ரெசார்ட் ஒன்று மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்த நான் வந்து உள்ளுக்கான ரிசப்ஷன் எல்லாம் இருந்துச்சு, அதை ஒரு ரெசார்ட் ஒன்று மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து இங்கே ரெசார்ட் ரெஸ்டாரண்ட் இது. இங்கே சாப்பிட்றதெல்லாம் இங்கே செய்யணும். தங்குறன்னு சொன்னால் அந்த ஃபோர்ட்டுக்கு தான். இந்த இடம் காய்ஸ் ஒரு வேற லெவல் இடம் உண்டு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குன்னு சொல்லி. போய் பார்த்த உடனே வந்து 14 பேர் எனக்கு சும்மா டக்குன்னு அந்த மால்டீவ்ஸ்ல எல்லாம் நாங்கள் வீடியோஸ்ல எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பீச், ஒரு அழகான பீச் ஒன்று தான் இது. சும்மா பார்க்கறதுக்கு அப்படி பசந்தா இருந்துச்சு இந்த இடம். மால்டீவ்ஸ்ல எல்லாம் இது மாதிரி தான் இருக்கும்.
வந்து அமைதியாகிது, ஒரு சத்தம் இல்லை, ஒரு அலை இல்லை, நல்லா ஆகுது. இது வந்து பெனிசூலா. இந்த அங்கே வழங்கு, அதுதான் ஃபோர்ட். அதுக்கு தான் நாங்கள் இங்கேருந்து போட்டில் போகணும். போட்டில் போய் அங்கே தான் தங்குற இடமைக்கு தான், சின்ன ஒரு தூரம் தான், பெரிய தூரம் இருந்தால் இங்கேருந்து போகணும். நல்லா ஆகுதாண்ணா, சும்மா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இது. இந்த அதே மாதிரி இந்த ஈனோட இந்த இதெல்லாம் அடித்து வச்சுக்கிறாங்க பாருங்க, பார்க்க நல்லா. இந்த ஈனோட இந்த லந்தர் செட் பண்ணி நாளைக்கு நைட்டுக்கெல்லாம் நல்லா ஆகிக்கும். இந்த வியூ எல்லாம் பெஸ்ட் ஆகிக்கும். இந்த இன்னொரு ஸ்விங் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறாங்க, ஊஞ்சல். ஊஞ்சல் ஆடி பார்ப்போம். நல்லா ஆகுது, பெஸ்ட் ஆகுது, வேற லெவல. இந்த வியூவும் இந்த இடம், அந்த அமைதியாக ஆகிக்குது இந்த இடம். இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லான காமான இடம். உங்களுக்கு இந்த ரெசார்ட் சார்ஜ் வந்து 14,500 ஒரு நைட்டுக்கு. இந்த ரெசார்ட் சார்ஜ் மட்டும், ரூம் ஒன்லி. உங்களுக்கு வந்து தங்கிட்டு போகிறதுக்கு நல்ல இடம் உண்டு. ஏன்னா குளிக்கும் நாளைக்கு 7 மணிக்கும் பிரச்சனை இல்லைக்கு. அந்த அங்கே ஆக்கள் போய்க்கிறாங்க. அதை வச்சு பார்த்தால் இஷ்யூ ஒன்று இல்லை. நல்லா ஆனால் நல்லா ஒர்த் ஆகிக்கும் தங்கிட்டு போகிறேன்னு சொன்னால். நான்டால் தங்குற பிளான் எனக்கும் இது ஐடியா ஒன்று இல்லாதனால அப்படியே வந்தேன். தங்கினு சொன்னால் நல்லா ஆகிக்கும். ஃபுட்டெல்லாம் இங்கே வேண்டிய மாதிரி எடுக்கலும் நல்லா ஆகிதானா. இந்த செட்டப்பை வந்து சும்மா டக்குன்னு பார்த்தோன்னா இந்த மோல்டிவ்ஸ்லாம் இப்படி தான் அடிச்சு வச்சுருப்பாங்க. இந்த கலருமே நல்ல கலர். நார்மல் வந்து இந்த கடலில் எல்லாம் அதை பார்க்க அந்த கலர் இல்லை, இது வெள்ளை மண், கடல் மண் தான் நீக்குது. இந்த ஐநா அந்த கெனோவில் ஒன்று அடிச்சு வச்சுக்கிறாங்க. நல்லா இது வறுத்து வருமா அது மாதிரி இது. இந்த ஸ்விங் தான் என்னோட மெயின் விசேஷம். இது நைட்டுக்கு தான் லைட்ஸ் எல்லாம் போடுவாங்க போல. நல்லா இது பார்க்க. என்னோட ஒரு செட்டப் சின்ன ஒரு கார்டன் ஒன்று அடிச்சு வச்சுக்கிறாங்க என்னோட. இப்போ நான் போட்டில் போகணும் ஃபோர்ட்டுக்கு. போட்டில் போய் பார்ப்போம். அங்கே பார்த்துட்டு வந்து தான் அதுக்கு பிறகு தான் நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதா இல்லை அங்கே ஃபுட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு தான் அதை அடுத்து யோசிப்பேன். ஆனால் நல்லா இது உங்களுக்கு வந்து இது பண்ணலும். 3,300 அது என்னென்றால் 2 பேர் போனால் மதாம்பியில் 14 பேர் மேக்ஸிமம் போயிடும். இந்த ஆளுங்க அதான் ஃபோட்டோ, அதுக்கு தான் போகணும் போட்டில். இந்த போட் வருது, என்ன பார்ப்போம். போட்டில் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. போட்டு நல்ல போட்டு இருந்தது, சும்மா நல்லா இது 2, 4, 6 நல்ல போட்டு உண்டு. ಅವಿನೂರ ಹಾಕೋಣ ಯಾಕೋದೆ ಹಾಕೋದು. ஃபைனலி அந்த ஃபோர்ட்டுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு என்ட்ரா போகிறேன். ஃபோர்ட் ஹெமன் ஹில். ஃபோர்ட் ஹெமன் ஹில்லுக்கு என்ட்ரு ஆகிறேன். இந்த ஐயனை பார்த்தேன்னு சொன்னால் இப்படித்தான் டச் அவங்க போகிறது அந்த படை வீரர்கள் வரக்குள்ள இந்த ஃபோர்ட் எப்படி இருந்தது அது மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறான். நல்லா இது பார்க்க. இப்போ அங்கெல்லாம் உள்ளுக்கு போகிறேன். இப்போ இங்கே என்ன பார்த்தேன்னு சொன்னால் இதுதான் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று எப்படின்ன மாதிரின்னு சொல்லி போட்டு வச்சுக்கிறான். இந்த என்ன மாதிரி இது பண்ணது, இந்த ரூம்ஸ், இங்கே ரூம், இது கேட் ரூம், டேங்க் கொண்டு போட்டு, இது லோவர் கோட் என்னதுன்னு போட்டு, இது அது மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு ப்ரிசன்ஸ், ஒவ்வொரு ஜெயில் கூடங்கள் எப்படி இருந்தான்னு சொல்லி இது பண்ணிக்கிறான். இது வந்து ஒரு ரூம் ஒன்று போல செஞ்சுக்குது. இந்த பழைய ப்ரிசன் ஒன்று, ப்ரிசன் இப்படி. அதே போல் இதுவும் வந்து ஒவ்வொரு ஜெயில் கைதிகள் என்ன மாதிரி பெட், அவங்களுக்கு என்ன மாதிரி பெட் இருந்துச்சு, என்ன எப்படி இருந்தது, அது அந்த செட்டப் தான் செஞ்சுக்கிறது. இந்த 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 செட்டப் பெட் இதெல்லாம் தனித்தனி ஒரு ஜெயிலில் இப்படி தனிக்கும் பெட்.
நாங்கள் புக் பண்ணி வந்தால் எங்களுக்கு ரூம்ஸ் தருவாங்க. இது மாதிரி இந்த சூட் போடணும். நாங்கள் இந்த சூட்டை போட்டுண்டு இந்த இதில் தான் எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு போயிடும். அதே போல் இது பார்த்தேன்னு சொன்னால் சுற்றுவர பார்த்தேன்னு சொன்னால் நல்ல அழகான ஒரு அமைப்பில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜெயில் கூடங்கள் தான். இது பழைய காலத்தில் பிரிசனில் இருந்தவங்களோட ஜெயில் கூடங்கள் இப்படித்தான் இருந்துக்குது. இந்த சுற்றுவர ஒவ்வொரு இதுதான் இருக்குது. அது மாதிரி இதுவும் அது மாதிரி ஒரு ஜெயில் கூடம் தான். இதில் தான் பிரிசனர்ஸ் எல்லாம் ஜெயில் கைதிகளை அந்த டைம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது ஃபுல்லாக ஒரு 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 ஏரியா தான். இது பெரிய ஒரு ஜெயில் ஒன்று இல்லை, கணக்கான சின்ன ஒரு ஜெயில் ஒன்று தான். இதை மூடி வச்சுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறவங்களோட ரூம்ஸ் தான் இது மங்குட்டுல அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுற ரூம் உண்டு. இல்லைன்னா பெரிய ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு இடம் உண்டு. இது இப்போ பார்த்தது தான் அந்த பிரிஸ்னஸ் முந்தி வந்த ஜெயில் கைதிகள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு செட்டப்பில் அதை செஞ்சுக்கிறாங்க. அந்த ரூம் எல்லாம் செஞ்சு அதில் எங்களுக்கு நாங்கள் அந்த ரெசார்ட்ல இருந்து புக் பண்ணிட்டு வந்தால் எங்களுக்கு அங்கே தங்குவோம் மேலும். இப்போ நான் காட்டினேன் அந்த பிரிசனுக்குள்ள தங்குவோம் மேலும். அப்படி இல்லைன்றால் இங்கே வேற ஐக்குது. இந்த நான் மேலுக்கு வந்தேன், அதோட மேலுக்கு இது கொஞ்சம் நல்லா செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஏசி ரூம்ஸ். இதில் தங்குவோம் மேலும் தான் ஏசி ரூம்ஸ் 2 இது. கீழே இருக்கிறது இந்த போட்டி நம்பர் 1, 2 2 தங்கையிலும். அப்படி இல்லைன்றால் கீழே அந்த பிரிசன் செட்டப்பில் இந்த இதில் தங்குவோம் மேலும். நல்ல ஒரு செட்டப். இது வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போயிலும். ஆனால் இதுக்கு ப்ரீ புக் பண்ணி வரணும். நீங்கள் ரெசார்ட்டுக்கு பேசி புக் பண்ணிட்டு வரணும். நல்லா செட் பண்ணிக்கிறாங்க இதை. இது என்னென்றால் அந்த டைம் போர்த்துகீஸ் டச் அவங்களால கட்டின ஃபோர்ட் தான் இது. அப்போ அவங்க கட்டிட்டு போன அந்த பிரிசன் இந்த செட்டப் தான் இது. ப்ரெசெண்டாக ஜெயில் கைதிகளுக்குள்ள இடம் தான் கட்டினது. அதில் தான் இதில் ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துறது இதுங்கனால. இப்போ இதெல்லாம் அதே செட்டப்பில் தான் நீக்குது. இந்த கல் கட்டிடுறது ஃபுல்லாக கட்டியிருந்தா இதால் கேட்போம். இதில் போய் பார்த்தால் எனக்கு கடல் வழங்குது. நல்லா காற்று. இதில் தான் நாளைக்கு அவங்களோட ஃப்ளேக்கெல்லாம் ஏற்றி வச்சுருந்திப்பாங்க போல். இதெல்லாம் அங்கிட்டு ஃபுல்லாக கடல் தான்டா தண்ணி. நாளைக்கு இந்தியன் ஓஷனுக்கு மேலுக்கு எப்படியாலும் வருமா? இந்தியன் ஓஷன் எங்கெல்லாம் பக்கம் தெரியா, ஃபுல்லாக கடல் தாங்கிட்டு. எல்லாம் அதே இதில் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதான் விஷயம். லைட்டாக மழை பெய்யுது. இது நான் டொப் வியூ ஒன்று வந்தேன். நீங்கள் இந்த பாருங்க, இதான் மேலே இந்த வியூ உண்டு. இந்த இங்கிட்டெல்லாம் ஃபுல்லாக வேறு. இப்போ இங்கிட்டு தான் நான் இங்கே தான் வந்தேன். இந்த வளங்க அங்கே நாங்கள் வந்துடுறோம். அதான் ரெசார்ட் உண்டு. மேலே ஒரு வியூ உண்டு. லைட்டாக மழை பெய்யுது. ஆனால் என்னென்னா இதெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அதான் விஷயம். இதெல்லாம் ஒவ்வொரு ரூம்ஸ். இதில் எல்லாம் ஆக்கள் ஈக்கிறாங்களா மிக்கிறான்னு சொன்னார். என்னமோ தெரியாதா, ஏசி போட்டிக்கிறாங்க. ஏசியில் எதிக்குது. இங்கிட்டும் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று மாதிரி நம்ம இது பார்ப்போம். என்னாண்டு இந்த புறா இதெல்லாம் இந்த சுற்றி அடிச்சுக்கிறது தானே. ஒரு ஃபுல் ஒரு ரவுண்ட் வார ஒரு ஃபோர்ட் ஒன்று தானே இது. ஃபுல்லாக சுற்றியாச்சு. எல்லா பக்கமும் தண்ணி தான். இதில் தான் கைதிகளை கொண்டு போட்டு இருந்தீங்க அந்த டைம். ஆனால் கைதிகள் இப்படி கொண்டு போட்டால் இதில் ஒரு இடத்துலையும் தப்பிக்கிறாண்டால் அங்கால கடலுக்கு பாஞ்சு தான் போகணும். ஃபோர்ட் இதான் ஃபோர்ட். அங்கிட்ட இருந்து ஃபோர்ட்டில் ரெசார்ட்.
ஃப்ரெண்டு இது. இதோட கீழே போனால் போரை தந்தாங்க. நல்ல ஒரு பிளேஸ் ஒன்று. நீங்கள் ஜெஃப்னா வந்தேன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று தான் ஃபோர்ட் ஹேமன் ஹில். ஃபோர்ட் ஹேமன் ஹில்ல ரெசார்ட் ஒன்று மிகுது. அது மாதிரி இந்த ஜெயிலுக்கு அவங்களோட இந்த ஃபோர்ட்டுக்கு வந்து பார்க்கவும் இருக்கும். இதுதான் ஃபோர்ட். நான் வந்தது ஒரு சின்ன ஒரு ஜெயில் செட்டப் ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் மிகுது. ரூம்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஏலியாவே அந்த ரெசார்ட்டுக்கு கால் பண்ணி அவங்க நம்பர் கூகுளையும் போட்டிக்கிறாங்க. கால் பண்ணி பேசிவிட்டு உங்களுக்கு ஏலியாவே புக் பண்ணிவிட்டு வரையிலும். இனி வந்து தங்குற அமைப்பு இனி உங்களுக்கு விலங்கு செட்டப் எப்படி ஈக்கும்ண்டு. அதனால் அமைதியான இடம், சுற்றுவர கடல் அமைதியான இது, ஒரு சத்தம் ஒன்றும் இல்லை. வந்தால் நல்லா அப்படியே சும்மா ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் தங்க வரதா என்னன்னு பாருங்கள். ஆனால் கட்டாயம் வந்து பார்க்கக்கூடிய இடம் உண்டு. நல்லா இது அந்த ரெசார்ட்டை நான் காட்டினேன். ரெசார்ட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. இதில் மெயின் சப்ஜெக்ட் என்னென்றால் நல்லா மெயின்டெனன்ஸ் நல்லா செஞ்சுக்கிறாங்க. அது நல்லா விளங்குது. இங்கே வந்து பார்த்து இங்கே தான் மெயினாக ரெசார்ட் உண்டு. ரெசார்ட்டுமே வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு. சும்மா அந்த ரிலாக்ஸாக வந்து தங்குறவங்களுக்கு தங்கிட்டு போயிலும், அதே போல் சாப்பிட்றவங்களுக்குன்னா சாப்பிட்டு மட்டும் போயிலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு விசிட் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னாலும் விசிட் பண்ணி போகக்கூடியவங்க தான் இந்த ஃபோர்ட் ஹேமன் ஹில். நான் இப்போ அப்படி இதுலேருந்து வெளியாகிறேன். நல்லா இருந்துச்சு அந்த விசிட். ஃபோர்ட் ஹேமன் ஹில் சக்ஸஸ்ஃபுல்.